அழகான பொண்ணு கூட கல்யாணம் நடந்து முதல் இரவு நடக்க வேண்டிய நேரத்துல என் காதலனை பார்க்கணும், இப்பவே என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொன்னா அடுத்து என்ன நடக்கும்? வாங்க படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். கடவுள்கிட்ட தீவிரமா வேண்டிட்டு இருக்கிற இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோவோட அப்பா இறந்ததும் அம்மா தான் தனியாளா டிரைவிங் ஸ்கூல் நடத்தி குடும்பத்தை சிதற விடாம பாத்துக்கிட்டாங்க. ஹீரோவோட அக்கா டீச்சராக முயற்சி பண்ணி அது நடக்காம போக அம்மா நடத்திட்டு இருந்த பிசினஸ கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவோட அக்கா ஒரு நாள் பஸ்ல போறப்ப கண்டக்டர் கிண்டல் பண்ண அதை ஒருத்தர் தட்டி கேட்டவர் மேலேயே காதல் வந்து அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு முடிவோட இருக்காரு. ஆனா இவர் காதலிக்கிற எந்த பொண்ணும் இவரை காதலிக்கல. இதனால வேற வழியே இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ண சம்மதிச்சு பொண்ணு தேட ஆரம்பிச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏகப்பட்ட ரிஜெக்ஷன். இந்த சூழ்நிலையில ஹீரோவே எதிர்பார்க்காத அளவுக்கு அழகா தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சு கல்யாணமும் ஒரு வழியா முடியுது. கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த பெண்ணையும் நம்ம ஹீரோ காதலிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரு லவ் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூடவே கல்யாணம் ஆனதுனால ஹீரோ செம ஹாப்பி. அடுத்ததா முதல் இரவு ஏற்பாடு சிறப்பா பண்ணணும்னு ஹீரோ கிட்ட காசு வாங்கிட்டு போறாரு ஹீரோவோட அக்கா புருஷன். ஆனா காசு வாங்கினது முதல் இரவுக்கு ஏற்பாடுக்கு இல்ல, ரொம்ப நாளா வாங்க நினைச்ச ஆசைப்பட்ட வெளிநாட்டு சரக்கு தான். ஹீரோ கிட்ட வாங்கின காசுல சரக்கு வாங்கிட்டு யூடியூப்ல இருக்கிற வீடியோவை பார்த்து முதல் இரவு நடக்க இருக்கிற ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவோட அக்கா புருஷன். ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம், அதனால முதல் இரவு நினைச்சு கொஞ்சம் பதட்டத்தோட இருக்காரு. லைட்டா சரக்கடி, உன்னோட பதட்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு ஹீரோவோட அக்கா புருஷன். சரக்கு அடிச்சா பயம் எப்படி போகும், நாத்தம் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அட இது பாரின் சரக்குப்பா, நாத்தமே வராது, அது மட்டும் இல்லாம கொஞ்சமா தான் சரக்கு அடிக்க போற, அதனால போதை எல்லாம் வராது, சரக்கை ரெடி பண்ணிட்டு கிச்சன்ல வச்சிடுறேன், யாருக்கும் தெரியாம அப்புறமா போய் குடின்னு சொல்லிட்டு சரக்கை ரெடி பண்றதுக்காக ஹீரோவோட மாமா கிளம்புறாரு. இவனுக்கு போய் இவ்வளவு அழகான பொண்டாட்டியா அப்படின்னு நினைச்சாரா என்னமோ, சரக்கு அதிக அளவு கலந்து அதுல பழங்களெல்லாம் வெட்டி கிச்சன்ல வச்சுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனுக்கு போற ஹீரோ அங்க இருக்கிற ஆரஞ்சு பழ ஜூஸை தான் ஃபாரின் சரக்குன்னு நினைச்சு, ஃபாரின் சரக்குன்னா ஃபாரின் சரக்கு தான், சரக்கு மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு சரக்குன்னு தவறுதலா நினைச்சு ஜூஸை குடிச்சிடுறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனா ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாச்சும் காதலிச்சு இருக்கீங்களான்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்க அதுக்கு இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு, நீங்க யாரையாச்சும் இதுக்கு முன்னாடி காதலிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாப்புல. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சுஜித் வாசுவா உயிருக்கு உயிரா காதலிச்சேன், இப்ப அவனை நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னதையே திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். இதை கேட்ட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயின் சரக்கு அடிச்சிருக்காங்களன்னு ஹீரோவுக்கு புரிய வருது. இப்ப வெளியில வந்து நடந்த விஷயத்த ஹீரோவோட மாமா கிட்ட ஹீரோ சொல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. ஹீரோவுக்காக ரெடி பண்ண சரக்க கிச்சன்ல வைக்கிறதுக்கு பதிலா முதல் இரவு ரூம்ல வச்சிருக்காங்க. அத ஜூஸ்னு நினைச்சு ஹீரோயின் குடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி ஹீரோயினை ரூமை விட்டு வெளியே வராம பாத்துக்கிட்டா காலையில போதை தெளிஞ்சிரும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவும் அவரோட மாமாவும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நடு வீட்டுல ஹீரோயின் உட்கார்ந்துருக்க அவங்கள சுத்தி ஒரு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு என் காதலன் சுஜித் வாசுவை இப்பவே நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோவமான ஹீரோவோட அம்மா பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இத சொல்ல பொண்ணு குடும்பம் இங்க வர ஒரே கலாட்டாவாகுது. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், எங்க வீட்டு மருமக எங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோவோட அம்மா ஒரு வழியா பொண்ணு வீட்டு குடும்பத்தை அவங்க வீட்டுக்கே அனுப்புறாங்க. பட் ஹீரோயின் புலம்பல் மட்டும் இன்னும் அடங்கவே இல்லை, இதுல வாந்தி வேற. இதெல்லாம் பார்த்து மறுபடியும் கோபமான ஹீரோவோட அம்மா வீட்டுல இருந்த ஒரு கட்டிங் சரக்க போட்டுட்டு ஹீரோயினை அவங்க வீட்லயே விட்டுடலாம்னு முடிவு பண்ணி பெண்கள் படை சூழ ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நானும் வரேன்னு சொல்லி ஹீரோ ஜீப்ல ஏறிக்கிறாரு. காலையில எல்லாம் சரியாயிடுமா, அதனால என் பொண்டாட்டி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு நம்ம ஹீரோ. அம்மாவும் வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஒரு வழியா அம்மாவை சமாதானம் பண்ணியாச்சுன்னு ஹீரோ நிம்மதி பெருமூச்சு விடுறப்ப ஹீரோவை நடு ரோட்லயே இறக்கி விட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட மாமாவுக்கு கால் பண்ண அவர் வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு அம்மாவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. முன்னாடி போன அம்மாவோட ஹேங்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்குது. அங்க இருக்கிற உயர் அதிகாரி ஒரு காலத்துல இந்த அம்மா கிட்ட தான் டிரைவிங் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத அம்மா அந்த அதிகாரியை பார்த்ததும், டேய் உனக்கு ஒழுங்கா ஸ்டேரிங்கே பிடிக்க தெரியாது, எப்படா நீ எல்லாம் போலீஸ் ஆன அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. கடைசியா அந்த அதிகாரி மேல வாந்தியும் எடுக்க இவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்கன்னு போலீஸுக்கு தெரிய வர ஃபைன் போட்டுட்டு விட்டுறாங்க. இப்ப வண்டியை எடுக்கணும்னா குடிக்காதவங்க தான் வண்டியை ஓட்டணும். அந்த கேங்ல ஒரு பொண்ணு மட்டும் தான் குடிக்காம இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப போதையில இருக்கிற பொண்ணு கிட்ட
உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. காதலிச்சனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, என் பையன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? அப்படி என்னதான் உன் காதல் கதைன்னு அம்மா கேட்க, பொண்ணு அவங்க காதல் கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன விஷயம்னா, சுஜித் வாசு அப்படிங்கிற ஒருத்தன் ஹீரோயினை காதலிச்சிருப்பாங்க. பட் அவன் பொண்ணுங்களை ஏமாத்தி பணம் புடுங்குறவன். அது தெரியாத ஹீரோயின் அவனை முழுசா நம்பிட்டு இருப்பாங்க. வீட்டுல நாம கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டாங்க, நம்ம ஓடி போய் பெங்களூர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோயின் கிட்ட 10 பவுன் கிட்ட நகையை வாங்கிட்டு அந்த சுஜித் கம்பி நீட்டி இருப்பான். கொஞ்ச நாள் போனதும் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகுதான் ஹீரோயின் அவனை விட்டு விலக முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹீரோவை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லியிருப்பாங்க. பட் கல்யாணம் முடிஞ்சு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்ப இலக்காரமா அந்த சுஜித் சிரிச்சிருப்பான். இவன் தப்பு பண்ணிட்டு நம்மள எவ்வளவு இலக்காரமா பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு ஹீரோயினிக்கு செம்ம கோபம். அதோட சரக்கு அடிச்சதால அவனை பார்த்து 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு முடிவு பண்ணி தான் திரும்ப திரும்ப சுஜித் வாசுவை பார்க்கணும்னு ஹீரோயின் போதையில சொல்லிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட அம்மா உட்ரா வண்டிய சுஜித் வீட்டுக்குன்னு அங்க கிளம்பி போய் அங்க புது பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் அந்த சுஜித் நல்லவ மாதிரி நடிக்க எட்டி ஒரே மிதி பறந்து போய் விழுறான். என்ன ட்விஸ்ட்னா, உதைச்சது ஹீரோயின் இல்ல, ஹீரோவோட அம்மா. இத பார்த்த அந்த ஏரியா பசங்க சண்டைக்கு வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ கேங்கு அங்க வந்துடுறாங்க. ஒரு வழியா சண்டை முடிஞ்சு ஏமாத்தி வாங்கின நகைய ஒழுங்கா திரும்ப கொடுத்துடுன்னு மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப செகண்ட் நைட்டு நல்லபடியா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் வாழ்க்கைய சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சுஜித் வாசு அப்பாவுக்கு ஆபரேஷன் சொல்லி இன்னொரு பொண்ணை ஏமாத்தி 10 பவுன் நகையை வாங்குறான். கடைசி வரைக்கும் இவன் திருந்த மாட்டான் போல. படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.